Hi friends. Hi friends. Welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது RRB NTPC ஸ்ட்ராட்டஜி பிளான் தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா வேக்கன்சி எத்தனை இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். சிலபஸ் குறிப்பாக இந்த சிலபஸ் எப்படி நம்ம படிக்கணும் என்னென்ன பண்ணணுன்றது இங்கே தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். இதோட புக்ஸு என்ன புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும், ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷத்துக்கானது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஇடி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக பிகினராக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி எந்த புக்கை படிக்கணும் எப்படின்றது ஒரு ஐடியா இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு கேட்டகரி பீப்புள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ண சில தவறுகளை இங்கே புரிஞ்சுக்கிற முடியும். புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரெண்டு பீப்புளுக்கு தான் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வாங்க. இந்த வருடத்தில் கொடுத்துருக்க வேக்கன்சி பார்க்கும்போது உங்களுக்கு 32,438 வேக்கன்சி தான். அப்போ ரொம்ப கம்மி தான். ஓகேவா? அப்போ இதில் உங்களுடைய ஜோன் இப்போ சென்னை தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னைன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேவா? சென்னையில் வந்து உங்களுக்கு 3000 அரௌண்டு தான், அதாவது 2.9 தான் வந்துருக்கு வேக்கன்சி இருக்குது. அப்போ ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான். அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிபிடி தான் முதல்ல கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஇடி, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேவா? இதுதான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து சிபிடி. அந்த சிபிடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? 100 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 90 மினிட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சியை கம்பேர் பண்ணுற போது உங்களுக்கு ரயில்வேக்கு வந்து நிறையாவே டைம் இருக்குன்ற அர்த்தம். ஓகேவா? இருக்குது. இந்தளவுக்குலாம் அங்கே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப டஃப்பாக இருக்கும், டைமே பத்தாது. ரயில்வே பொறுத்தளவு டைம் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் புதுசாமல் இதை ஆன்சர் பண்ணலாம். ஒரு கொஸ்டின் 1 மினிட்டுக்கு எடுத்துக்கிற முடியும், பண்ணலாம், ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் அதே இது பிடபிள்யூடி கேட்டகரி பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. இதுதான் மெயினானது டைமிங் எல்லாம். இதோடது 4 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 25 வந்து சயின்ஸ்லேருந்து கொடுப்பாங்க. இந்த சயின்ஸில் வந்து 3 பார்ட்டில் வரும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 3லேருந்து 25 கொஸ்டின் வரும். இந்த மேக்ஸு இது வந்து குவாண்டம் ஆப்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ரீசனிங். இது வந்து எல்லாமே சேர்ந்து 20 வரும். இது நம்ம லாஸ்ட்டாக ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நம்ம தவறாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு இதில் தான் இப்போ சிலபஸ்க்கு வந்திருக்கோம். ஓகேவா? இதுதான் மெயின் சிலபஸ்ஸு. இந்த சிலபஸ்ஸு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமாக 3 இதாக பார்க்கணும். சிலபஸ்ஸு தான் மெயின். ஓகேவா? சிலபஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? இந்த சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பிளான் இதுதான். இதை நீங்கள் இந்த கவர் பண்ணுறதுக்கு 2 கேட்டகரியில் பண்ணுவாங்க. ஒன்று ஆஃப்லைனில் ஒரு சிலர் படிப்பீங்க, நேரடியாக போய் கோர்ஸ் சேர்ந்து படிப்பீங்க. இல்லை ஆன்லைனில் ஏதாவது இதில் கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸில் வந்து 2 இதாக எடுத்துக்கலாம், மேக்ஸு, அட்வான்ஸ் மேக்ஸுண்டு. இப்போ இந்த மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிகோனோமெட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டேட்டஸு, இந்த மெயின் இந்த 5 இதை வச்சா போதும். இதுவே உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸாக இருக்கும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு வெறும் 20% தான் வரும், கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆக வரும். மற்றது ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் டெஸ்ட்டு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஃப்ராக்ஷனு, டெசிமல், போர்ட் மாசஸு, நம்பர் சிஸ்டம்ஸ், அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டு, ஏஜ், இந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு 80% மார்க் வந்துடும். ஓகேவா? அப்போ அதுக்கு தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்காக விட்டுறக்கூடாது, இதெல்லாம் கவர் பண்ணணும். ஓகேவா? ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடணும். அப்போ இந்த இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். 1 இப்போ இந்த 2 மெத்தடில் நீங்கள் பண்ணாலும் இந்த சிலபஸை கவர் பண்ணிட்டீங்க. ஓகே, கவர் பண்ணி முடிச்சிங்கனாலே அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இது படித்ததை அப்படியேவும் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அப்ளை பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் இதில் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை இதை ஆன்சர் பண்ண முடியுதான்றதான் ட்ரை பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்தளவு படிச்சிருக்கோம், நம்மளுக்கு ஒர்த்தா இல்லையா, நம்ம சரியாக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, ஆகணுமா, கூடாதா, போதுமா அப்படின்றத ஒரு எவல்யூஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஐடியா கிடைக்கும். இல்லை பெட்டராக இல்லைன்னா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம எந்த சைடு டெவலப் பண்ணணுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பாயிண்ட்டாக வர்றது தான் மோக் டெஸ்ட்டு.
இது மோக் டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஓகேவா? இது ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி மினிமம் 10 மோக் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இதுதான் மெயினாக எல்லாத்துக்குமே இந்த 3 பாயிண்ட்டு மெயினாக வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் வெறும் சிலபஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு போயிட்டாலும் மாட்டிக்கிடுவீங்க. அந்த சிலபஸை படித்ததை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இது மேக்ஸ்க்கான புக்கு. நீங்கள் புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து 16,000 சில்லறையும் உங்களுக்கு கொஷின் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இது. டிசிஎஸ் மாடலில் தான் இருக்குது. இது சாப்டர் வைஸாக இருக்கும். உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் பண்ணலாம். தெளிவாக ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க ப்ராப்பராக. இது வந்து வெறும் குரூப் டிக்கு மட்டும் கிடையாது. இதில் என்டிபிசி அட்டன் பண்ணலாம், ஏஎல்பி அட்டன் பண்ணலாம், ஜேஇ, வேரா மெடிக்கல், ஆர்பிஎஃப், இந்த மாதிரி கான்ஸ்டபிள், எஸ்ஐ எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா கொஸ்டினுமே அதில் கவர் ஆகிருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட்டு இது வந்து ரீசனிங் வந்து மேக்ஸிமம் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதே தான் முன்னாடி சொன்னதாக சிலபஸ் கவர் பண்ணி ஆகணுங்க. தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினு, தென் மோக் டெஸ்ட்டு, மோக்கப், இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் வேறு எந்த இதுவும் கிடையாது. ஓகேவா? இதுக்குமே புக் இருக்குது. இந்த புக் வந்து இதே நீங்கள் வாங்கிக்கலாம். அதே இது தான் யூத் காம்படிஷன் டைம்ஸு. இது 16,000 கொஸ்டின்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, சால்வ் பண்ணியிருப்பாங்க. இது சாப்டர் வைஸாகவுமே இருக்கும். நீங்கள் அப் டு டேட்டாகவே இருக்கும். நீங்கள் வாங்கிக்கோங்க, லேட்டஸ்ட்டில் வாங்கிக்கோங்க. டிசிஎஸ் பேட்டர்ன் உள்ள தான். இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு. தென் நெக்ஸ்ட்டு இப்போ ஜென்ரல் சயின்ஸு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த லைஃப் சயின்ஸ்ன்றது பயாலஜி. ஓகேவா? இந்த இதில் சேர்ந்து தான் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வருது. இந்த 25 கொஸ்டின் தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் விடாமல், ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதில் தான் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். இந்த ஏரியாவில் நம்ம பண்ண முடியாது. இந்த டி பார்ட்டில் வந்து 20 கொஸ்டின் 20 மார்க் இருக்கு இல்லையா? இதில் வந்து நம்ம செலக்டடாக பண்ணால் போதும். இது வந்து நிறைய டாபிக் கவர் பண்ணணும். இப்போ ஹிஸ்ட்ரி இருக்கும், பாலிட்டி இருக்கும், எக்கனாமி இருக்கும், ஜியோகிரஃபி இருக்கும். ஓகேவா? ஜியோகிரஃபி வேறு என்ன இருக்குது? ஜியோகிரஃபி இருக்குது, ஸ்டேட்டிக் ஜிகே இருக்குது, ஸ்டேட்டிக் ஜிகே இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வேறு என்ன அந்தந்த இது மட்டும் இருக்குது. இது இல்லாமல் இதெல்லாம் கவர் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? நிறையா இது இருக்குது. டாபிக்ஸ் வைஸாக வரும். பாலிட்டி எல்லாம் வந்துருச்சு இல்லையா? ஓகே, இதுலேயே நிறையா வரும். அப்போ இதில் வந்து நீங்கள் செலக்டட் டாப்பிக்காக படித்தாலே போதுமானது. அந்த 20 மார்க்கில் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 6 மாதம் அந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் கொஞ்சம் குறிப்பிட்ட டாப்பிக்காக கவர் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஓகே, இப்போ ஜென்ரல் சயின்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுவுமே 14,000 கிட்ட இருக்கும். இதுவுமே லேட்டஸ்ட் உள்ளது தான், 24 உள்ளது. இதை விட இன்னும் லேட்டஸ்ட்டாக கிடச்சி அப்படின்னா இருக்குது, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த இதில் பாருங்கள், இதில் நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள், சாப்டர் வைஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இருக்கும், உங்களுக்கு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதோட ஏதாவது நம்ம ஃப்ரீயாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்லே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு மேக்ஸ்னு ஒரு எக்ஸாம் நான் சொல்கிறேன். இப்போ ப்ராஃபிட் லாஸ்னா ஒரு டாபிக் இருக்கும். இதில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இப்போ 13 வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்லேருந்து ஹை லெவல் கொஸ்டினாக இருக்கும். ஹை லெவலுக்குள்ளான மேக்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 13ஆவது வீடியோ வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் ஃபுல் சாப்டரும் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். இடையில பார்த்தா அது நமக்கு வராது. அந்த கான்செப்ட் ஒரு சிலது மிஸ் ஆகிரும். நீங்கள் கவனமாக பார்க்கணும். அதேமாதிரி சயின்ஸில் வந்து மேக்ஸ் சம்ஸ்லாம் வரும். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் வரும். அது எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு 8 வீடியோ இருக்கும். அதில் எல்லா கான்செப்ட் உள்ளதும் அதில் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிற முடியும், ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து ஏதாவது உங்களுக்கு இது வேணும், இதில் ஏதாவது டாபிக் வேணும்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இந்த மாதிரி ஒரு 6 வீடியோ இருக்கும். 6 வீடியோவில் எல்லா கான்செப்ட்டுமே கவர் ஆகி வரும். ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, தென் இது வந்து கிராஸ் கோர்ஸ். இப்போ ஃபிசிக்ஸு என்கிட்ட இல்லை, வேறு மெட்டீரியல் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இதிலே இருக்கும். நீங்கள் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஃபிசிக்ஸ் கிராஸ் கோர்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இது வந்து என்சிஆர்டிசி புக்ஸும் லூசன் ஜிகே வச்சு கம்பேர் பண்ணி எடுத்துருப்போம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி அதே மாதிரி ரயில்வேயில் கேட்ட கொஸ்டின் தான் அதிகமாக மோஸ்ட்லி இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதே தான். இப்போ ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்துங்க, நம்ம சேனலில் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு புதுசாக பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே இங்கே இருக்கும்.
பணம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி ஓய்வு பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து உண்மையாக உங்களுடைய ட்ரீம் ஜாப்பை அச்சீவ் பண்ணணும் என்ன இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களோட உழைப்பு மட்டும்தான் இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிற முடியும். இப்போ ஹிஸ்ட்ரி கிராஸ் கோர்ஸ் இந்த இதில் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போனால் கூட நீங்கள் எடுத்துக்கிற முடியும். ஹிஸ்ட்ரி அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் ஜிகே கொஷின்ஸு அந்தந்த எக்ஸாம் எங்கே இப்போ எஸ்எஸ்சியில் இந்த இதில் கேட்டிருந்த கொஷின் தனியாக இருக்கும். இது வந்து ஜிகே வந்து ரெண்டுலேயுமே கேட்ட கொஷின் வந்திருக்கும். ஓகேவா, நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குள்ள வந்து சேரும். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ண எல்லா புக்குமே அமேசானில் கிடைக்கக்கூடியது தான். நான் அங்கேருந்து எடுத்துருக்கேன். எந்த லிங்க் நான் வைக்கலை. நீங்கள் இதோட ப்ரைஸ் இங்கே தெரிஞ்சுக்கங்க. இதில் இருக்குது. இது மொத்தமாக வேணும்னாலும் இந்த இதுதான் மொத்த ப்ரைஸு 3 பார்க்குற போது. இல்லை எனக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒன்று வேணும்னாலும் நீங்கள் அமேசானில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி இதை உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா, கிளியராக உங்களுக்கு புக்கு எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். வாங்க நெக்ஸ்ட் வந்து நமக்கு கட் ஆஃப் பார்க்கலாம். இதுதான் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்க கட் ஆஃப். ஓகேவா, ஓப்பனாக இருக்கும்போது 94 யூஆர், எஸ்சிக்கு வந்து 86.46, எஸ்டிக்கு வந்து 81, ஓபிசிக்கு இது. ஓகேவா, இப்போ இது நார்மலைசேஷன் வரும்போது இந்த உங்களுக்கு மார்க் கிடைக்குது. ஓகேவா, இதுதான். இப்போ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் எந்த பயம் படாதீங்க. ஏன்னா இது வந்து 1 lakh வேகன்சி இருக்கும்போது இவ்வளோ வருது. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நீங்கள் ரா மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரா மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரா மார்க்னு என்னென்னா எந்த நார்மலைசேஷன் எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு வெறும் கொஸ்டின் மட்டுமே வெறும். இப்போ நான் ஒரு 50 கொஸ்டின், ஒரு 40லேருந்து ஒரு 50 கொஸ்டின் ரைட்டாக இருக்குது. கொஸ்டின் கரெக்டாக நான் அட்டன் பண்ணியிருக்கிறது இவ்வளவு தான். இது எல்லாமே கரெக்டு. அப்படி இருந்தால் போதும். இப்போ 100 கொஸ்டின் இருக்கு இல்லையா, 100க்கு என்னால் 40லேருந்து 50க்குள்ளே கொஸ்டின் மட்டும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். இப்படி பண்ணாலேயும் மேக்ஸிமம் நம்ம நார்மலைசேஷனில் வரும்போது நம்ம உள்ளே போயிட முடியும், செலக்ட் ஆகிட முடியும். அப்போ அந்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாமல் பண்ணுங்கள். ஓகேவா, குறைஞ்சது 50க்கு மேலே வந்துடணும். ஓகேவா, ஏன்னா இங்கே இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சியாக இருக்குது. அதனால் கட் ஆஃப் அதிகமாக தான் வரும். இந்த வட்டம் கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை விட அதிகமாகவே ஒரு வெறி கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஒரே ஜாபுக்கு ஒரே போஸ்ட்டுக்காக. அப்போ நீங்கள் அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும், எந்த மாதிரி உண்மையாக உழைக்கணுன்றதை முடிவு எடுத்துக்கணும் நீங்கள் தான். அடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் பிஇடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேட்டகரியாக இருக்கும். மேலுக்கு வந்து 35 கிலோ வெயிட் வந்து எடுத்துகிட்டு போகணும். 100 மீட்டரு 2 மினிட்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சான்ஸ் தான். அடுத்தது ரன்னிங் இருக்குது. ரன்னிங்கில் வந்து 1000 மீட்டர்ஸு 4 மினிட்ஸு 15 செகண்ட் கொடுப்பாங்க. இதுவுமே 1 செகண்ட் தான் மேல் கேட்டகரிக்கு. அதுமாதிரி ஃபீமேல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 20 kg எடுத்துகிட்டு போகணும். 100 மீட்டரு 2 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதே 1 சான்ஸ் தான், கீழே எதுவும் போட்டுறக்கூடாது. ரன்னிங்னு பார்த்தீங்கன்னா அதே 1000 மீட்டரு 5 மினிட்ஸு 40 செகண்ட் கொடுப்பாங்க. அது 1 சான்ஸ் தான். ஓகேவா, இதுதான் பேசிக்கானது. இது முடிஞ்சினால உங்களுக்கான மெடிக்கலு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அது சிம்பிள், உங்களுக்கு ஈஸியாக ஜாப்க்கானது. உங்களுடைய ஜாப்பு உங்கள் கைக்கு வந்தது மாதிரி தான் வச்சுக்கோயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். உங்களோட ட்ரீமை நீங்கள் தான் அச்சீவ் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கடுமையாக உழைங்க. அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைனா ஈஸியாகலாம் கிடைக்காது. ரொம்ப பேர் வெறி கொண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ட்ரீமை நீங்கள் தான் அச்சீவ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.